அன்னைக்கே ஒரு பீரோ வாங்கணும்னு சொன்னேன்ல, மறந்துட்டீங்களா? புதுசா வாங்கின புடவையெல்லாம் எங்க வைக்கிறது? கொண்டு போய் வட்டி கடையில வை. புடவை வாங்கின கடனுக்கே ஒன்னும் தவணையே கொடுக்கல. தவணை சொன்ன ஞாபகம் வருது. தவணை முறைய பல புது இடங்கள்ல புகுத்தணும்னு இன்னைக்கு 3 மணி நேரம், nearly 3 hours ஒரு சோடா கூட குடிக்காம எங்க மாதர் சங்கத்துல பேசினேன். டீட்டெயிலா சொல்றேன், கேக்குறீங்களா? கேக்குறீங்களா? என்ன கேளுங்க. வரதட்சணையை தடுக்க சட்டம் இருக்கிறது. இருந்தாலும் மறைமுகமாக, அதாவது இல்லீகலா எல்லா பசங்களும் வாங்குறாங்க. பசங்க? எஸ், பசங்க. தாலி இல்லாமல் கூட கல்யாணம் நடக்கும். பட் வரதட்சணை இல்லாமல் ஒரு கல்யாணமாவது நடக்குமா? நடக்காது. பல ஆயிரம் ரூபாய்களை ஒரே சமயத்தில் கேட்பது தப்பு. அதையே கொஞ்சம் கொஞ்சமாக தவணை முறையில் வசூல் பண்ணணும்னு ஒரு புது பாயிண்ட் எடுத்து விட்டே பாருங்க. ஆட்டே எங்க அப்பா ஒரே கிளாஸ். நீ கொஞ்சம் தவணை முறையில பேசக்கூடாதா? ஒரேடியா பேசுறீங்க. தேங்க்யூ. இன்னொரு பாயிண்ட் போடு. கொல்லு. என்ன? இந்த ஆம்பளைங்களுக்கு ஒரு புது பேரை கிரியேட் பண்ணிருக்கிறேன். நியூ நேம், மோஸ்ட் ஃபிட்டிங் நேம். பெண்களை பெண்டாட்டி என்று கூப்பிடும் ஆண் பிள்ளைகளே, உங்களை நாங்கள் ஏன் ஆண்டாட்டி என்று கூப்பிடக்கூடாது அப்படின்னு போட்ட ஒரு போடு. என்ன மாதிரி ஆம்பளைங்கள பொண்டாட்டின்னே கூப்பிடலாம். மெம்பர்ஸ் எல்லாம் அப்படியே மேடைக்கு ஜம்ப் பண்ணி வந்து என்ன கட்டி பிடிச்சு கிஸ் பண்ணிட்டாங்களே. எல்லாரும் பொம்பளைங்க தானே? நான்சென்ஸ். மாத சங்கம். இன்னொரு பாயிண்ட். ஐயோ பாயிண்ட் பரமசிவம், நீ பொண்ணை பத்தியா இல்ல பாயிண்ட பத்தியா? இப்படி பாயிண்டா போட்டு போர் அடிக்கிறாளே. ஓ மை காட். அரசியல் கூட்டம்னு 5 மணி நேரம் கால் கடுக்க நிக்கிறீங்க, கை கட்டி ரசிக்கிறீங்க. ஆனா ஏன் பேச போர்னு சொல்லிட்டீங்க. இல்ல இருங்க, இன்னையில இருந்து 3 நாளைக்கு பட்டினி. நான் இல்ல, நீங்க. என்ன பட்டினி போட்டாலேன்னு யோசனையா? வாய் அடக்கிறதுக்கு என்ன வழி? கொலை. ஆமா, இவ்வளவு தீர்த்து கட்டினாதான் நான் நிம்மதியா வாழ முடியும். யாராலையும் ஒரு பாயிண்டை கண்டுபிடிக்க முடியாது. பாயிண்டே கொன்னாச்சு. ஆபாடி கொல்ல. இல்ல, நான் கொலை செய்யல. இதை தூக்கிட்டு போக வந்த மாதிரி கரெக்டா 4 பேர் வந்திருக்கீங்களா சார்? இல்ல, நான் கொலை செய்யல. இல்ல. ஏன் அப்படி கத்துறீங்க? ஏதாவது கனவு கண்டீங்களா? இல்ல, இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல காரியம் செய்யலாம்னு நினைச்சேன். எல்லாம் கரெக்டா பிளான் கூட பண்ணி வச்சுட்டேன். கடைசியில துணிச்சல் வரல. உங்களுக்கு எதுக்குதான் துணிச்சல் வந்தது? துணிச்சல் ஞாபகம் வருது. இன்னைக்கு மாதர் சங்கத்துல அந்த துணிச்சலை பத்தி அடிச்சே பாருங்க ஒரு பாயிண்ட். என்ன கணக்கு பிள்ளை? கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கமா? ஆமாமா, நீங்க கொடுக்க வேண்டிய பல லட்சம் ரூபாய் கடன்களுக்காக உங்க சொத்தையெல்லாம் ஏலம் போட சொல்லி உத்தரவா இருக்கமா? கடனா? எனக்கா? ஆமாமா, இருக்கிற சொத்தையெல்லாம் வித்தா கூட தீராத கடன். ஏது? கூப்பிடுங்க மேனேஜர். என்னம்மா? என்ன மேனேஜர் இது? ஏதோ கடனா ஏலமா என்ன இதெல்லாம்? கணக்கு பிள்ளை கொஞ்சம் போறீங்களா? ஏது மேனேஜர் கடன்? வாங்குறது. யார் வாங்குனது? உங்க பேரால நான் வாங்குனது. எதுக்காக? சொல்றேன், சொல்ல வேண்டிய வேலை வந்தாச்சு. இனிமே நான் மறைக்க மாட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் கடை வாங்கறதுக்காக சரமாரியா கையெடுத்து போட்டு தள்ளுனீங்களே, அந்த பேப்பர்களை எல்லாம் பயன்படுத்தி நான் ஏராளமா கடை வாங்கிருக்கேன். அந்த பணமெல்லாம் எங்க இருக்கு? எனக்கு சொந்தமா என்கிட்டயே இருக்குது. வெளிப்படையா பச்சையா சொல்ல போனா உன் ஏமாளித்தனத்தை பயன்படுத்தி நான் திருடிக்கிட்டேன். அது மட்டுமல்ல, இதோ பார் காதல் கடிதங்கள். கள்ளக்காதலனாகிய எனக்கு கவர்ச்சி கன்னியாகிய நீ எழுதிய ரகசிய லவ் லெட்டர். என்னது? நான் உனக்கு எழுதுறதா? இல்ல, உன் பேரால நானே எழுதிக்கிட்டேன். தம்பி நான் இங்க இருக்கிறது நாளைக்கு தெரிய வேண்டாம். உங்க சொல்றேன்.
இந்த மேனேஜர் ரெக்கார்ட் எல்லாம் காட்டி ராணியை பயமுறுத்துறானே. ராணியை யாராலும் பயப்படுத்த முடியாது, நீங்க பயப்படாம இருங்க. என்னைக்கு நீ என் கன்னத்துல அடிச்சியோ அன்னைக்கே உன் இதயத்தை சம்மட்டியால அடிக்கணும், உடைச்சு நொறுக்கணும்னு முடிவு கட்டிட்டேன். அது மட்டுமல்ல, வெத்து காகிதத்துல நீ கையெழுத்து போட்டு கொடுத்தியே, அதுல அழகழகா ஆபாசத்தை கலந்து காமரச கடிதங்களை எழுதிக்கிட்டேன். கடிதத்தை படிக்கணும்னு துடிக்கிறியா? கேளு, மாதிரிக்கு ஒண்ணு நானே படிக்கிறேன். அன்புள்ள அக்கா, நம் காதலுக்கு தடையா கணவன்கிற பட்டத்தோட இருந்தானே வேலையா, அவன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டேன். இதய ராஜா, இன்ப ரோஜா, இரவு வாருங்கள், இன்பம் தாருங்கள். கேட்டீங்களா 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 இந்த அநியாயத்தை? இந்த மேனேஜரு ராணி இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. பேசாம ஏன் அலற? இன்னும் படிக்கிறேன், கேடு. அன்பே, ஆறுகிறே, நேற்றிரவு மஞ்சத்திலே கொஞ்சியதை நினைத்தால் என் நெஞ்சமெல்லாம் இணைக்கிறது. எனக்கு சொர்க்கத்தை காட்டிய சுந்தர புருஷா. இந்த கடிதங்களை நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? இதுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிற பத்திரிகைகளுக்கு கொடுப்பேன். மாளிகையிலே மர்மக்காதல், சீமான் விட்டு செல்வியின் காம களியாட்டம் அப்படின்னு பெரிய இடத்துல எழுதுவாங்க. பக்கத்திலேயே போட்டோவையும் அழகா போடுவாங்க. மேனேஜர், நீ திருடின பணத்தை எல்லாம் நீயே வச்சுக்க. ஆனா அந்த லெட்டர்களை மட்டும் என்கிட்ட கொடுத்து. கொடுக்கிறேன், உன் பணம் பூராவையும் கொடுக்கிறேன். ஆனா ஒரு நிபந்தனை. என்ன? எனக்கு நீ ஆசை நாயகியா இருக்கணும். என்ன சொன்ன? எப்படி ராணி? இனிமே உன் ஜம்போ தாயாது. நாளைக்கே இந்த வீடு ஏறம் போகும். அதே சமயத்துல இந்த காதல் கடிதங்கள் காத்துல பறக்கும். காதல் லீலைகளை கேட்டு சிரிக்கும், காரி துப்பும், உன்னை தெரு தெருவா விரட்டும். என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? எனக்காக பேச யாருமே இல்லையா? இல்ல, கணவன் ஒருத்தன் இருந்தான், அவனை நீ விரட்டிட்ட. இப்போ நீ ஒரு அனாத. அனாத. வெளிய போ, என் எதுல நிக்காத. போறேன், நானா கனியட்டுமேங்கிறதுக்காக விட்டுட்டு போறேன். நீயா சொல்லி அனுப்பு, நான் வர்றேன். ஐயோ, இருங்க, இப்ப வரேன். குடும்பம்ங்கிறது கூட்டல் கழித்தல்ல காய்க்க தீக்கிறதுக்கு. அது ஒரு கோயில். ஆமா, அதை இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க? வணக்கம் சார். ஐயா, சாரி, நீங்களா? நானே தான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரிங்களா? முக்கியமான விஷயமா? என்ன? எங்க? ஏன் 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 சார் இப்படி பயப்படுறீங்க? பயமா? எனக்கு கூட பயம் இல்ல. வாங்க மிஸ்டர், இந்த பக்கம். ஏண்டா, ராணி உனக்கு லவ் லெட்டர் இருந்தா எழுதி வச்சிருக்கியா? என்ன திமிர்தான். என்ன மன்னிக்க மாட்டீங்களா? என்ன மன்னிக்கவே மாட்டீங்களா? ராணி, அகங்காரமோ ஆணவமோ உன்னை எவ்வளவு பாதாளத்துல தள்ளிடுச்சு பாத்தியா? நல்ல கணவர் கிடைச்சும் அவரை வீட்டை விட்டே விரட்டின. இனி அவர் முகத்துல நீ எப்படி முழிப்ப? எப்படி முழிப்ப? ராணிய மனைவியும் தெரியுமில்ல? இனிமே போய் செய்ய மாட்டீங்களா? இனிமே செய்ய மாட்டேன். ஏய் ராணி, நீ பெருசா மதிக்கிறியே, அந்த பணமும் சொத்தும் உன்னை காப்பாத்த முடியல, உன் மானத்தை மீட்க முடியல. பாத்தியாடி, நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? போ, உன்னை போன்ற அகங்காரிகளுக்கு தற்கொலை தான் முடிவு. ஏண்டா, ராணி உனக்கு ஆசை நாய்க்கா இருக்கணும்ல? அப்படி சொல்ல
ஆமா, தற்கொலைதான் முடிவு. ராணிய தேர்தலவா அலையப்பன்னு சொன்னீங்கல்ல, போகலையே. இந்த கோலத்தோட நான் எப்படி வெளியில போவேன்? தேர்தலவா எப்படி அலையாது? வா போ. தம்பி தம்பி, ராணியம்மா கார் எடுத்து எங்க வேகமா போறாங்க. கண்ணு முடிச்சு பாக்கலையே, எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. பயப்படாதீங்கம்மா, எந்த விதமான ஆபத்தும் இல்லை, வெறும் அதிர்ச்சி தான். நான் அப்புறமா வந்து பாக்குறேம்மா. ஏன் தம்பி கண்ணு முடிச்சதும் கேட்டா? நான் தான் கொண்டாந்தேன்னு சொல்லாங்க, யாரோ காப்பாத்தான்னு சொல்றேன். ஏன்ப்பா அப்படி சொல்லணும்? உங்ககிட்டதான் என் கதையெல்லாம் சொல்லிருக்கேன். இப்ப ராணிக்கு எதுவுமே தெரிய வேண்டாம். குணமானதும் நான் சொன்னதை செய்யுங்க. ஜாக்கிரதையா பாத்துங்க.